வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் டாக்ஷனா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சர். அதாவது ஒரு ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு இளைஞர்களிடையே அதை சிந்தனையாக பேசி இளைஞர்களை அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் பேசின அந்த பேச்சுகளை பார்த்தோன்னா தஞ்சாவூர் கல்வெட்டில் தான் அதை எழுத்துக்களாக பதிக்கணும். வரப்போகிற சந்ததிகள் அதை பார்த்து படித்து ஸ்பீச்சர் இருந்தாரா, இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் இருந்தாரா, இப்படி ஒரு இளைஞர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் இருந்தாரான்னு வரப்போகிற சந்ததிகள் பார்த்து அதை கற்றுக்கணும். அப்படி ஒரு ஸ்பீச் யாரா அப்படின்னு கேட்டால், நம்ம பேர் சுகி சிவன் தான். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பேர் சுகி சிவமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேலை இல்லாத, இல்லை ஒரு தற்சமயம் ஒரு வேலை இருக்குது, இதையாச்சும் நம்ம செஞ்சு பழப்ப ஓட்டலாம் அப்படின்றவங்க தான் அதில் அந்த ஸ்விக்கியில் வேலை செய்கிறாங்க. ஏன்னா வேலையே இல்லை, தற்சமயம் ஒரு வருமானம் வரட்டுமே அப்படின்றதுக்காக தான். அதேமாதிரி பண்ணால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு 2 வீலர் மெக்கானிக்காக இருப்பார், ஒருத்தர் 4 வீலர் மெக்கானிக்காக இருப்பார், ஒருத்தர் பெயிண்டராக இருப்பார், ஒருத்தர் கொத்தனாராக இருப்பார். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும். இப்போ எனக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தொழில் இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதன் மூலிமா எனக்கு குடும்பத்துக்கு வருமானத்தை நான் தேடிக்கிறேன். ஆனால் சில பேர் இருக்காங்க, எப்படின்னா வாயை மட்டுமே வச்சுன்னு சம்பாதிக்கிறதுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இது எப்படி வாயை வச்சே சம்பாதிக்க முடியும்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அந்த வாய் தான் அவங்களுக்கு மூலதனமே. அந்த வாயை வச்சுட்டு போயிட்டு மக்கள் மத்தியில் பேசி அது மூலிமா எப்படி நம்ம குடும்பத்துக்கு வருமானத்தை பெருக்கி அது மூலிமா பேரம் பேத்திகள் வரைக்கும் நம்ம எப்படி கோடியாக சேர்க்கலாம் அப்படின்றது ஒரு தத்ரூபமாக ஒரு கலையாக அதை கடைப்பிடித்துட்டு வர யாருன்னு பார்த்தா நம்ம சுகி சிவன் தான். என்ன சொல்கிறேன்னா, சமீபத்தில் அவர் பேசின பேச்சை இந்த வீடியோவில் காட்டுறேன்னு பார்த்துட்டு வாங்களேன். குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் போடுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு. அது நல்லதுக்கு சொல்கிற ஐடியான்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இந்த உலகத்தில் ஜாதியை வேர்லேருந்து எடுக்கவே முடியாது. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஜாதி இருக்கும். குலதெய்வம்ங்கிற கான்செப்ட்லேருந்து விலகி அவன் வேறு வகையான தெய்வ வழிபாட்டுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற ஜாதி மறைய தொடங்கும். அப்போ அந்த குலதெய்வம் ஒரு சிவன், இதுலேருந்து இவனை கொண்டு வரதுக்கு ஒரு அம்பிகை, இதுலேருந்து இவனை கொண்டு வரதுக்கு பரிச்சயமான பெருந்தெய்வங்கள், இவனுக்கு உரிய முருகன், இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து இவனை மாற்ற முடியாதா என்பது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குலதெய்வ வழிபாட்டு முறையால் தான் ஜாதிகள் அதிகமாக இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாட்டிலேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் ஜாதியை நம்ம இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால தான் அந்த மக்கள் அந்த ஜாதிக்குள்ளேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் சிவன், முருகன், பெருமாள், அம்மன் போன்ற கடவுள்கள் உருவானதாக இவர் சொல்கிறாரு. இப்படி தான் இந்த தெய்வங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்றாரு. இப்போ இந்த சுகி சிவத்துக்கு நான் என்ன கேட்குறேன்னா, சுகி சிவம் அவருக்குன்னு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அரசாங்கம் கொடுத்துருக்கோம்ல. அவர் உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான ஆளுன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த ஸ்பீச்சிலேயே எங்களுக்கு பாருங்கள், எனக்கு அரசாங்கம் கொடுத்த ஜாதி சர்டிஃபிகேட் நான் கிழிச்சு போட்டுடுறேன், எனக்குன்னு ஒரு குலதெய்வ வழிபாடே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு புரட்சிகரமான ஒரு பேச்சாளருக்கான எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவுரைன்றது நான் அடுத்தவங்களுக்கு தான் வழங்குவேன், அவங்க தான் கடைப்பிடிக்கணும், ஆனால் நான் கடைப்பிடிக்க மாட்டேன். கரெக்டுங்களா? இது சமீபத்தில் தான் இவரோட இந்த மனநிலை மாற்றம் சமீபத்தில் இந்த ஒரு 2-3 வருஷமாக தான் மாறிட்டு வருது. எதனாலன்னு தெரில. இதுக்கு தான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன், ஆனால் நடுநிலையாகவும் இருப்பேன். இதை பார்க்குறவங்க நான் அதுக்காக பெரியாரிஸ்ட்டுன்னு நினச்சக்கூடாது. நான் முழுக்க ஆன்மீகவாதி தான், ஆனால் நான் பெரியாரிஸ்ட்டு கிடையாது, ஆன்மீகவாதி தான். ஆனால் பெரியாரிஸ்ட்டாகவும் நடுவில் கூட வச்சு ஸ்பீச்சை சேர்த்துப்பேன். அதை மக்கள் கண்டுக்கக்கூடாது. இது இப்போ இந்த ஸ்பீச்சில் பாருங்கள், இது இவர் சொல்கிறதில்ல, இது முழுக்க குலதெய்வ வழி. எனக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குங்க. அந்த குலதெய்வத்தில் என் சமுதாயத்தை ஆள் மட்டும்தான் உள்ளே போனோமான்னு கேட்டால் கிடையாது. அதில் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் காட்டுங்க, உங்கள் இந்த கம்யூனிட்டியால் தான் உள்ளே வரணும்னு கேட்க போகிறாங்களா? கிடையாது. இப்போ பரவலாக பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வமாக அதிக மக்களால் வணங்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற செங்கல்பட்டில் மணப்பாங்க கன்னியம்மன் ஒரு கோயில் இருக்குது, ஆற்றுல இருக்கும். அதே மாதிரி திருப்பூர் தாண்டி மகாபலிபுரத்தில் கடும்பாடின்னு இருக்குது.
இது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் பல லட்சம் குடும்பங்களுக்கு அங்கே குலதெய்வமாக இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ எனக்கு என் பையன் வரைக்கும் இதை தான் நான் குலதெய்வம் நான் வணங்கிட்டு வரேன். என் குலதெய்வம் எனக்கு அந்த கம்யூனிட்டி ஹால் மட்டும்தான் போகணுன்றலாம் ஒன்றும் கிடையாது. குலதெய்வம் வழிபாட்டால் தான் ஜாதி வருதுன்னா அப்போ அந்த குலதெய்வம் எவ்வளோ வருஷமாக இருக்குதுன்றதை பார்க்கணும்ல. அரசாங்கம் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழே அரசாங்கம் தான் கொடுக்குது. அவர் குற்றச்சாட்டு சொல்லணும்னா அரசாங்கத்தின் மேலே தான் சொல்லணும். ஆனால் அரசாங்கத்தின் மேலே அவர் எப்படி சொல்லுவார்? அவர் தான் அந்த கட்சி சார்பாகவும் பேசுவார்ல. ஆனால் எந்த கட்சி நான் சொல்லலை, அந்த கட்சி எந்த கட்சின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ குலதெய்வம் வழிபாடால் தான் ஜாதி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் முருகன் கோயிலெலாம் எவ்வளோ வருஷம் வரலாறு, எனக்கு தெரிஞ்சு 1000 வருஷத்துக்கு மேலே வரலாற்று மிக்க கோயில். அந்த கோயில் முருகர், அந்த கோயிலில் இருக்கிற முருகரே சில பேர் குலதெய்வமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கோயில் எடுத்துடலாமா? அவர் சொல்கிறபடி பார்த்தா தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தா திருப்பதியில் இருக்கிற வெங்கடாச்சலபதியும் சில பேர் குலதெய்வமாக இருக்குது. அப்போ அதுக்காக வெங்கடாச்சலபதி ஏற்ற முடியுமா? ஸோ இது வாடகை வாய். இந்த வாயை வச்சு தான் அவர் வருமானத்தை தேடுறாரு. சமீப காலமாக தான் ஒரு 2 வருஷம் இடைவெளியில் தான் கொஞ்சம் காலமாக வந்து பார்த்தோன்னா பெரியாரிஸ்டாகவும் ஒரு சைடு பெரியாரிஸ்டாகவும் ஒரு சைடு இன்னொரு கட்சி, அதாவது ஆளுகின்ற கட்சிக்கு சார்பாக ஒரு சைடு உடம்பம் வந்து திராவிட பெரியாரிஸ்ட் உடம்பாகவும் தான் அவரோட ஸ்பீச் அதிகமாக வந்துட்டுருக்குது. ஒருவேளை அவர் யோசிச்சு இருக்கலாம், நம்ம எவ்வளோ நாள் தான் மேடையில் போய் பேசி கத்தி சம்பாரித்து ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நான் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே இதுக்கு சாதகமாக பேசியாச்சும் அடுத்த வர எலெக்ஷனில் இது மூலயமா வந்து சில பேர்லாம் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்லாம் வாங்குறாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்டு நம்ம கிடைச்சா ஒரு வயசான காலில் இதுக்கப்புறம் நம்ம வயசாகும் போது நம்மளால் எப்படி பேசி சம்பாதிக்க முடியாது. அதுக்குனால நம்ம வந்து பிரச்சாரம் போயும் நம்மளால் பிரச்சாரத்துக்கு போயும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதும் கஷ்டம். அதுக்கு பிறகு நம்ம ஸ்பீச்சை பார்த்தே பெரிய கட்சியில் நமக்கு ராஜ்யசபா சீட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி பாடநூல் தலைவருன்னெலாம் சில பொறுப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அது மூலயமா வருமானத்தை பார்க்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஸ்விக்கி ப்ரோ கரெக்டாக தானே சொல்கிறேன்? அப்படியே தான் அவரோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிற வரேன்னா, நீங்கள் ஒன்று முழுக்க இங்கே ஒரு ஆன்மீகவாதியாக பேசி வருமானம் தேடுறது, அங்கே போயிட்டு வந்து பெரியாரிஸ்டாவை பேசுறது, இப்படி குழப்பிக்கின்னு உங்களுக்குள்ளேயே மக்களை குழப்பறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கருப்பு கலர் சட்டை வாங்கி அதை போட்டுக்கின்னு முழுக்க என்ன பண்ணுங்கள், பெரியார் தான் வாழும் தெய்வம், பெரியார் தான் இந்த தமிழ்நாட்டை காக்க வந்தவர், பெரியார் தான் மூடநம்பிக்கைகள் ஒழித்தார், பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இதுக்கப்புறம் நீங்கள் பெரியார் சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா, ஒருவேளை எப்படி அந்த பெரியார் சேர்த்து வச்ச சொத்தை வந்து ஒருத்தர் கையில் இருக்குதோ அதுக்கு அடுத்த ஒரு பெரியாரோட சொத்தை பாதுகாக்கிற வேலையை உங்களுக்கு மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நான் சொல்கிற யோசனையை நல்லா யோசித்து பாருங்கள். ஸ்விக்கி சிவம் சார், கண்டிப்பாக நான் சொல்கிற ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு வயசான காலில் கத்தி சம்பாதிக்கிறீங்க? போதும் இந்த வாயை வச்சு சம்பாரிச்சதெல்லாம். நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.